إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله، وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله. கண்ணியமிக்க எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சில நாட்கள் முன்பு ரமதானுடைய மாதத்தில் நம்மில் பெரும்பாலானவர்கள் அல்லது எல்லோரும் அல்லாஹ் நம் மீது விதித்த கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளை பேணி பாதுகாத்து செய்வதோடு உபரியான நஃபீலான அல்லது சுன்னத்தான முஸ்தஹப்பான வணக்கங்களையும் போட்டி போட்டு செய்த ஒரு காலமாக அந்த ரமதான் மாதம் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆக இப்படிதான் அன்பானவர்களே, ரமதான் அல்லாத நாட்களிலும் கடமையான வணக்கங்களை அவசியம் ஒவ்வொரு முஸ்லிம் செய்தாக வேண்டும். இது கடமை, இது வாஜிப். ஆனால் அந்த வாஜிபான வணக்கங்களையும் தாண்டி அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆர்வம் பட்டு ஒருவரை ஒருவர் மார்க்க விஷயத்திலே முந்திக் கொள்ளும் விதத்திலே சுன்னத்தான உபரியான நஃபிலான வணக்கங்களையும் அதிகமாக செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். வாஜிபான விஷயங்களை ஒருவர் சரிவர செய்தாலே அல்லாஹ்விடத்தில் அவர் குற்றம் பிடிக்க மாட்டார், குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் அவர் வெற்றி கொள்வார். ஆனால் சிறந்த அந்தஸ்துகளை அடைவதற்கும் வாஜிபான விஷயங்களில் குறைகள் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தப்பிப்பதற்கு சில உபரியான வணக்கங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்திருக்க வேண்டும். ஒரு சஹாபி வருகிறார், ரசூலிடத்தில் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் கடமையான ஐவேளை தொழுகையை தொழுது ரமதானுடைய நோன்புகளை மாத்திரம் கடைபிடித்து வைத்து அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை ஹராமாக கருதி அதை விட்டு ஒதுங்கியிருந்து அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தை ஹலாலாக நினைத்து அதை மாத்திரம் பயன்படுத்தி கொண்டு இப்போது நான் சொன்ன இந்த விஷயங்களை மாத்திரம் நான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தால், இதை தாண்டி வலம் அஸித் அலா ஸாலிக ஷைஆ, இதை தாண்டி நான் எதையும் செய்யாவிட்டாலும் நான் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவேனா என்று கேட்கிறார். கேள்வி என்னது? ஐவேளை தொழுகை நான் சரியாக தொழுகிறேன், ரமதான் வந்தால் நோன்பு சரியாக நான் வைக்கிறேன், ஹராமை நான் நெருங்க மாட்டேன், ஹலாலை மட்டுமே நான் பயன்படுத்துவேன், இதை மட்டுமே வாழ்நாள் முழுவதும் செய்தால், இதை தாண்டி நான் உபரியாக நஃபீலாக பெருசாக எந்த ஒரு வணக்கத்தையும் செய்யவில்லை என்று சொன்னாலும் நான் சொர்க்கத்தில் நுழைவேனா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், இவ்வளவு செய்தால் சொர்க்கம் உறுதி. ஆக இது அடிப்படை கடமை. ஆனால் மார்க்கம் இதை வலியுறுத்துகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐவேளை தொழுங்கள் போதும், ரமதானுடைய நோன்பு வையுங்கள் போதும் என்று இந்த வழிமுறை இந்த சஹாபி கேள்வியாக கேட்டாரே, அதை நபிகள் நாயகம் வலியுறுத்தினார்களா என்று கேட்டால் வலியுறுத்தவில்லை. அவர் கேள்வி கேட்டார், ரசூல் ஆம், இது ஒரு அடிப்படை தேவை, இதை செய்தால் சொர்க்கம் உறுதி என்று சொன்னார்களே ஒழிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறை என்ன செய்யவில்லை? வலியுறுத்தி சொல்லவில்லை. மாறாக மார்க்கம் என்ன வலியுறுத்துகிறது என்றால், வாஜிபையும் தாண்டி நஃபிலான விஷயங்களை அவ்வப்போது ஆர்வப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? முன் வந்து செய்ய வேண்டும்.
இதுதான் மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய விஷயம். அல்லாஹ் அதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை தான் ஹுதுபாவில் நான் படித்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. தௌராத், இன்ஜீல் போன்ற வேதங்களுக்கு அல்லாஹ் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள், உண்மையான நசாராக்கள், அவர்கள் எல்லாம் அந்த வேதக்காரர்களாக, வேதத்துக்கு வாரிசுகளாக ஆக்கினான். இப்போது இந்த இறுதி வேதமாகிய குர்ஆனுக்கு நாம் என்ன செய்தோம்? நாம் தேர்வு செய்த மக்களை வாரிசுகளாக ஆக்கினோம். ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. நம்முடைய அடியார்களில் நாம் தேர்வு செய்த மக்களை இந்த வேதத்துக்கு வாரிசுகளாக ஆக்கினோம். அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த முஸ்லிம் சமூக மக்கள், فَمِنْهُمْ ظَالِمٌ لِنَفْسِهِ. அதில் சிலர் தமக்கு தாமே அநீதி இழைக்கக்கூடியவர்கள், தமக்கு தாமே அநியாயம் ஜுலும் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் யார்? வாஜிபாத்துகளை செய்யாமல் இருப்பது, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை மீறி செய்வது என்று யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் தமக்கு தாமே நினைச்சுகிறார்கள், அநீதி இழைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதனையை, அஸாபை விலைக்கு வாங்குகிறார்கள். ஆக தன்னை தான் அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு முற்படுத்தக்கூடிய இந்த மக்கள் அநியாயக்காரர்கள், தமக்கு தாமே அநீதி இழைக்கக்கூடியவர்கள். ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸி. இரண்டாவது சாரார் யார்? வமின்ஹும் முக்தஸித். சிலர் வாஜிபுகளை மாத்திரம் சரியாக செய்வார்கள், வாஜிபுகளை விட மாட்டார்கள். ஆனால் உபரியான விஷயங்கள் செய்ய மாட்டார்கள், அதிகம் முன்வர மாட்டார்கள். வாஜிபை செய்வார்கள், ஹராமை நெருங்க மாட்டார்கள். ஆனால் இதை மீறி உபரியான விஷயங்கள் செய்வது, அதிகமாக வணங்குவது என்று இல்லாமல் ஃபமின்ஹும் முக்தஸித், ஏதோ விதத்திலே நடுநிலையாக இருப்பார்கள். இந்த விஷயத்தில் நடுநிலை என்பது சிறந்த வழிமுறை கிடையாது. மூன்றாவது சாரார் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுதான் சிறந்த நிலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவதாக சொல்கிறான், وَمِنْهُمْ سَابِقٌ بِالْخَيْرَاتِ بِإِذْنِ اللَّهِ. வேதம் வழங்கப்பட்ட இந்த மக்களில் ஒரு சாரார் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவியால், அல்லாஹ்வுடைய அனுமதியால் ஹைராத், நன்மையான காரியங்களை செய்வதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்பவர்கள், நன்மையான காரியங்கள் செய்வதில் போட்டி போடுபவர்கள். எப்படி உலக விஷயத்திலே, பிசினஸ் செய்வதிலே, காசு சம்பாதிக்கும் விஷயத்திலே போட்டி போட்டு இன்னாரை விட அதிகமாக சம்பாதிக்க முடியுமா, இன்னாரை விட சிறந்த வீடு கட்ட முடியுமா என்று பல பேர் உலக விஷயத்திலே போட்டி போட்டு முன்னேற முயற்சிக்கிறார்களோ, அப்படி வேதம் வழங்கப்பட்ட மக்களில் ஒரு சாரார் யார் என்று சொன்னால், மார்க்க விஷயத்தில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள முயற்சிப்பார்கள். இப்படி சஹாபாக்கள் மத்தியில் அந்த போட்டி இருந்ததோ, அபூபக்கரை விட எப்படியாவது முந்திக் கொள்ள முடியுமா என்று எப்போதும் முயற்சி செய்யக்கூடியவராக இருப்பார். யாரு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவரை விட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் முந்திக் கொள்ள முடியுமா? சதகா கொடுப்பதில், தொழுவதில் எப்படியாவது அபூபக்கரை பின்னாடி தள்ள முடியுமா என்று எப்போதும் முயற்சி செய்வார்கள். ஆனால் அபூபக்கர் அந்த வாய்ப்பை தரமாட்டார். ஆக எப்படி உலக விஷயத்திலே நாம் போட்டி போடுகிறோமோ, அப்படி இந்த சஹாபாக்கள் செய்தார்கள். மார்க்க விஷயத்திலே, நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய விஷயத்திலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள முயற்சி செய்தார்கள், போட்டி போடுவார்கள். இப்படி ஒரு சாரார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக இந்த மூன்றாவது சாரார் என்று அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறானே, போட்டி போடுபவர்கள், அவர்கள் யார்? வாஜிபை மட்டுமே செய்வார்களா என்று கேட்டால் இல்லை. வாஜிபான தொழுகை, வாஜிபான நோன்பு, வாஜிபான தர்மம், ஜகாத், இதெல்லாம் சரியாக செய்வதோடு நஃபீலான, சுன்னத்தான, முஸ்தஹப்பான வணக்கங்களிலும் அதிகமாக ஈடுபடுவார்கள். இதுதான் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய வழிமுறை. வாஜிபே செய்யாமல் இருந்தால் இது தமக்கு தாமே அநீதி. பாவம் செய்து, அல்லாஹ்க்கு மாறு செய்து நாம் தன்னை அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு முற்படுத்துகிறோம், இது அநீதி. அதே நேரத்தில் வாஜிபை மட்டுமே செய்து கொண்டு நஃபிலை செய்யாமல், சுன்னத்தை செய்யாமல் இருப்பது, இது என்ன கிடையாது? வலியுறுத்தப்பட்ட வழிமுறை கிடையாது. வலியுறுத்தப்பட்ட வழிமுறை என்பது வாஜிபையும் தாண்டி சுன்னத்தான விஷயங்களை அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆர்வப்பட்டு, நாம ஆர்வப்பட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள், அவ்வப்போது அதை செய்வதுதான் என்னது? வலியுறுத்தப்பட்ட வழிமுறை. இப்போது ஹதீஸில் எப்படி அது வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது என்பதற்கு ஒரு 2-3 உதாரணங்களை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தலாக் சொல்லிவிட்டார்கள். இருவருக்கு ஏதோ பிரச்சனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து விட்டார்? கோபத்திலே ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரே ஒரு தலாக் சொல்லிவிட்டார்கள். ஒரு தலாக் சொன்ன பிறகு என்ன செய்யலாம்? 3 மாதவிடாய்க்குள் மீண்டும் சேர்வதாக இருந்தால் சேர்ந்து நார்மலாக என்ன செய்யலாம்? கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்து விடலாம். இரண்டாவது தலாக் சொல்லிவிட்டாலும் 3 மாதவிடாய்க்குள் என்ன செய்யலாம்? மீண்டும் சேர்ந்து வாழ விரும்பினால் சேரலாம். மூன்றாவது தலாக் என்று சொல்லிவிட்டால் தான் உடனே இருவரும்
பிரிந்து விடுவார்கள். ஒரே வீட்டில் இருக்க முடியாது, அந்நியர்கள் இருவரும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலாக் தான் சொல்லியிருந்தார்கள், சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலிடத்தில் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தகவலை எடுத்துக்கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ராஜி ஹஃப்ஸத ஃபஇன்னஹா ஸவ்வாமத்துன் கவ்வாம ஃபஇன்னஹா ஸௌஜதுக ஃபில் ஜன்னஹ். நபியே, நீங்கள் ஹஃப்ஸாவோடு மீண்டும் திருமண வாழ்க்கையில் மீளுங்கள், ருஜு செய்து வாழுங்கள். தலாக் பிறகு மீண்டும் கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் சேர்ந்து வாழ ஆரம்பித்தால் அது ருஜு எனப்படும். ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நபியே, நீங்கள் ஹஃப்ஸாவோடு ருஜு செய்யுங்கள், மீண்டும் மனைவியாக அவர்களை ஏற்று திருமண வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள். ஏன்? காரணம் என்ன? ஃபஇன்னஹா ஸவ்வாமத்துன் கவ்வாம. ஏனெனில் ஹஃப்ஸா அவர்கள் அதிகமாக நஃபில் தொழக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் அதிகமாக நஃபில் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் இருக்கிறார்கள். மேலும் ஹஃப்ஸா சொர்க்கத்திலும் உங்களுக்கு மனைவியாக இருக்க போகிறார்கள் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். ஆக உலகத்திலும் நீங்கள் அவர்களோடு கணவன் மனைவியாக தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தகவலை ரசூலுக்கு வந்து சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும். சில பிரச்சனைகள் இருந்தாலும் அனுசரித்து போக வேண்டும், பொறுமையோடு அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு சொன்ன காரணம் என்ன? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கடமையான தொழுகை போக அதிகம் தொழக்கூடிய பெண்மணி, நஃபில் தொழுகை. கடமையான ரமதானுடைய நோன்பு போக அதிகம் நஃபில் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்பதை தான் ஒரு முக்கிய காரணமாக எடுத்து சொன்னார்கள். அதே போல் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி ரபியா பின் கஅப் அல் அஸ்லமி என்கிற ஒரு சஹாபி, ரபியா அவருடைய பெயர். அவர் ரசூலுக்கு அடிக்கடி நினைச்சுவார், வந்து ஹிதுமத் செய்து தருவார், ரசூலுக்கு பணிவிடை செய்வார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது உள்ளூரில் இருக்கும் பொழுதோ மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி எழும் பொழுது அந்த நேரத்தில் ரசூலுக்கு ஹிதுமத் செய்யலாமே என்று ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து வந்து நினைச்சுகிறார்கள். ரசூலுக்கு மிஸ்வாக் எடுத்து தருகிறார், தஹஜ்ஜுத் தொழுகைக்காக உது செய்ய தண்ணி கொண்டு வந்து தருகிறார். யோசித்து பாருங்கள், இது சாதாரண ஹிதுமத்தா? இது ஃபஜர் தொழுகைக்கு எழுந்து தன்னுடைய ஃபஜர் தொழுகை தொழுதாலே பெரிய ஒரு விஷயம், பாக்கியம் இந்த காலத்திலே. அப்படி இருக்க இவர் தஹஜ்ஜுத் நேரத்திலே, ஃபஜருக்கும் முன்பாக தஹஜ்ஜுத் நேரத்திலே ரசூலுக்கு உது உடைய தண்ணீரை எடுத்து கொடுப்பதற்கு, மிஸ்வாக் எடுத்து தருவதற்கு விரைந்து வருகிறார் என்று சொன்னால் ரசூலுடைய மஹப்பத் எவ்வளவு அந்த சஹாபியுடைய உள்ளத்தில் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்வது, ரசூலுடைய தோழமை, ரசூலுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அந்த சஹாபியுடைய உள்ளத்தில் எவ்வளவு இருந்திருக்கும், யோசித்து பாருங்கள். ஆக அந்த சஹாபியுடைய இந்த ஆர்வம், இந்த மஹப்பத், இந்த ஹிதுமத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சல் ரபியா அவர்களே, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா கேளுங்கள் என்று கேட்டார்கள். என்னை எதிர்பார்த்து கேட்டிருப்பார்கள், அவ்வளவு அடைந்து ஓடி வருகிறாரே, ஏதாவது தேவை உள்ளவராக இருந்தால் ஏதாவது உதவி செய்யலாமே என்று யோசித்த ரசூல் அவர்கள் கேட்ட கேள்விதான், ரபியா அவர்களே, ஏதாவது வேண்டும் என்றால் கேளுங்கள். அதற்கு எதிர்பாராத விதத்தில் அந்த சஹாபி என்ன கேட்கிறார்? காசு பணம் கேட்கவில்லை, திர்ஹம் தீனார் கேட்கவில்லை, மாறாக கேட்கிறார்கள், முராஃபகதக ஃபில் ஜன்னஹ். அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் உங்களுடைய தோழமை, உங்களுடைய நெருக்கத்தை அல்லாஹ் எனக்கு தந்தது போல் சொர்க்கத்திலும் உங்களுடைய தோழமையை நான் விரும்புகிறேன். சொர்க்கத்திலும் உங்களுக்கு தோழனாக, உங்களுக்கு நெருக்கமாக, சொர்க்கத்திலும் உங்களுக்கு அருகில் இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று யோசித்து, சரி, பிறகு இரண்டாவது முறையாக ரசூல் அவர்கள் கேட்கிறார்கள், அவ கைர தாலிக்க, இது அல்லாமல் வேறு ஏதாவது வேண்டுமா? சரி, இரண்டாவது முறை கேட்டாவது திர்ஹம் தீனார் ஏதாவது கேட்டால் உதவி செய்யலாமே என்று யோசித்து, அவ கைர தாலிக்க, இது அல்லாமல் வேறு ஏதாவது வேண்டுமா? அந்த சாபி சொல்கிறார்கள், ஹுவ தாக், அல்லாஹ்வின் தூதரே, அது மாத்திரம் கிடைத்தால் போதும், அதுதான் எனக்கு வேண்டும். உங்களுடைய தோழமை, உங்களுடைய நெருக்கம் இங்கு கிடைத்தது போல் அங்கும் எனக்கு கிடைக்க வேண்டும், அது மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத். அப்படி இருக்க நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், உங்களுக்காக நான் சொர்க்கத்திலும் அல்லாஹ் தோழமை வழங்க வேண்டும், என்னுடைய நெருக்கம் வழங்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். ஆனால் நீங்கள் தனக்காக உதவி செய்ய வேண்டும். இந்த விஷயத்திலே எப்படி உதவி செய்ய வேண்டும்? ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத், அதிகமாக சஜ்தா செய்து, அதிகமாக சஜ்தா செய்வதை கொண்டு நீங்கள் தனக்காக உதவி செய்து கொள்ளுங்கள். அந்த அந்தஸ்தை அடைவதாக இருந்தால் அதிகமாக நீங்கள் சஜ்தா செய்ய வேண்டும். அதிகமாக சஜ்தா என்று சொன்னால் என்ன பொருள் கிடையாது,
வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு 10 சஜிதா 20 சஜிதா சஜிதா மாத்திரம் செய்வது வணக்கம் அல்ல மார்க்கத்தில். இந்த இடத்தில் சஜிதா செய்வது என்று சொன்னால் என்ன பொருள்? அதிகமாக தொழுங்கள். அதிகமாக தொழுதால் அதிகமாக சஜிதா செய்வோம். ஒவ்வொரு ரக்காத்தில் 2 சஜிதா என்று அதிகமாக நஃபில் தொழுங்கள். அதிகமாக நஃபில் தொழுகையில் அதிகமாக சஜிதா செய்யுங்கள். இப்படி செய்தால் அந்த அந்தஸ்தை அடைய முடியும். ஆக இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? வாஜிபான விஷயங்களை மாத்திரம் செய்தால் ரசூலுடைய நெருக்கம், உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்தில் கிடைக்காது. சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதாக இருந்தால், சொர்க்கத்தில் நபிசுவாசம் அவர்களுடைய அந்தஸ்துக்கு நெருக்கமாக ஒரு அந்தஸ்தை அடைவதாக இருந்தால், நாம் வாஜிபையும் தாண்டி அதிகமான நஃபில் இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். உபரியான வணக்கங்களை, முஸ்தஹப்பான விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த அந்தஸ்து கிடைக்குமே தவிர வாஜிபை மாத்திரம் செய்தால் அந்த அந்தஸ்து கிடைக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் நாடினால் கொடுப்பார். வாஜிபான விஷயங்கள், நறுகுணங்கள் என்றெல்லாம் சேர்ந்தால், வேறு சில காரணிகள் செய்தால் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தருவதற்கு போதுமானவன். ஆனால் நம்முடைய முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நஃபிலான இபாதத்துகளை, வாஜிப் முதலாவது, வாஜிபை தாண்டி நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்து உயர்ந்த அந்தஸ்தை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும். இது நம்முடைய நிலைப்பாடாக, நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்வதன் பயன்கள் என்ன, அதோடைய நன்மைகள் என்ன என்று பார்த்தால், முதலாவது மிக அவசியமான ஒரு நன்மைதான், ஃபர்தான கடமையான வணக்கங்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், குறைநெறிகள் இருந்தால், அந்த குறைநெறிகள் நஃபிலை கொண்டு பூர்த்தி செய்யப்படும். இதுதான் எனது மிகப்பெரிய நன்மை. சொல்ல போனால் மிகப்பெரிய பயன் என்னது? நஃபில் வணக்கங்களுடைய பயன், ஃபர்தான வாஜிபான வணக்கங்களில் உள்ள குறைகள் நீக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்களை அழைத்து விசாரிக்கும் பொழுது தொழுகை குறித்து விசாரிப்பான். அப்போது கடமையான தொழுகைகளில், ஐவேளை தொழுகைகளில் அந்த அடியாரிடம் குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை அழைத்து சொல்வான், இந்த அடியாருடைய நாமை அமாலில் பதிவேட்டிலே நஃபில் தொழுகைகள் இருக்கிறதா பாருங்கள். இருந்தால் அந்த நஃபில் தொழுகையை கொண்டு ஃபர்தான தொழுகையின் குறையை நீக்கிவிடுங்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை குறித்து விசாரிப்பான். கடமையான தர்மம், அந்த ஜகாத்தை கணக்கிட்டு தருவதில் ஏதாவது குறைநெறிகள் அவர் வைத்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இவரிடத்தில் நஃபிலான சதகாத்துகள், அவராக விரும்பி அவ்வப்போது கொடுத்த அந்த தான தர்மங்கள் இருக்கிறதா பாருங்கள். இருந்தால் அதை கொண்டு ஜகாத்துடைய குறையை நீக்கிவிடுங்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை குறித்து விசாரிப்பான். ரமதானுடைய நோன்பு வைப்பதில் ஏதாவது குறைநெறிகள் இருந்தால் அல்லாஹ் சொல்வான், நஃபிலான நோன்பு வைத்திருக்கிறாரா பாருங்கள். இருந்தால் அந்த நஃபில் நோன்பை கொண்டு ஃபர்தான நோன்பின் குறைகள் நீக்கப்படும். இறுதியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மன்னித்து அனுப்பி விடுவான். ஆக யோசித்து பாருங்கள். இதே போல் ஒவ்வொரு இபாதத்தை ஒரு இனமாக நாம் எடுத்துக்கொண்டால், அந்தந்த இபாதத்தில் குறைகள் இருந்தால் அதை நீக்குவதற்கு அந்த இபாதத், அந்த இனத்தை சார்ந்த இபாதத்தில் நாம் நஃபில் அதிகமாக செய்திருக்க வேண்டும். சற்று யோசித்து பாருங்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய கடமையான வணக்கங்களில் குறைபாடுகள் இருக்காதா? வாஜிபான ஃபர்தான வணக்கங்களை மட்டுமே சரியாக நான் செய்துவிட்டு சொர்க்கத்துக்கு போய்விடுவேன் என்று கேரண்டியாக சொல்ல முடியுமா? நம்முடைய வணக்க வழிபாடுகளில், ஃபர்தான வணக்கங்களில் குறைகளே இல்லை என்று யாராவது உத்திரவாதம் தர முடியுமா? தன்னுடைய இபாதத்துக்கு தன் சார்பாக உத்திரவாதம் தர முடியுமா என்று கேட்டால், என்னாலும் முடியாது, உங்களாலும் முடியாது, யாராலும் முடியாது. ஃபர்தான ஐவேளை தொழுகை என்று எடுத்துக்கொண்டால், சில சமயம் கதா செய்து தொழுதிருப்போம், நேரத்தில் தொழுதிருந்தாலும் சில சமயம் தாமதமாக தொழுதிருப்போம். தாமதமாக தொழுவதும் நல்ல விஷயம் கிடையாது. சரி, உரிய நேரத்தில், ஆரம்ப நேரத்தில், முதல் நேரத்தில் தொழுதிருந்தாலும் உள்ளட்சம் இல்லாமல், குஷு குது இல்லாமல் தொழுதிருப்போம். தொழுகையில் இருப்போம், ஆனால் கவனம் எல்லாம் வியாபாரத்தில் இருந்திருக்கும், கவனம் எல்லாம் ஃபேமிலியில் இருந்திருக்கும். இப்படி எத்தனை குறைபாடுகள் தொழுகையில். ரமதானுடைய கடமையான நோன்பை என்று எடுத்துக்கொண்டால் என்ன பெர்ஃபெக்டாக நாம் அந்த நோன்பை வைத்திருப்போமா தன்னுடைய வாழ்நாளில்? கிடையாது. சில நோன்புகளை விட்டிருப்போம், விடுவதற்கான மார்க்க ரீதியான காரணம் எதுவும் இல்லாமல். சரி, நோன்பை நான் விட்டதே கிடையாது, ஒவ்வொரு ரமதானிலும் அறிவு வந்தது முதல் ஒரு நோன்பு விடாமல் நான் சரியாக வைத்து வருகிறேன் என்று சொன்னாலும், அந்த நோன்பு வைத்த சமயத்தில் நோன்புக்கு முரணான காரியங்கள், பொய் பேசுவது, புறம் பேசுவது, இபாதத்தையே செய்யாமல் தூங்கியே நேரத்தை கழிப்பது என்று பல குறைபாடுகள் இருக்குமா இல்லையா? ஜகாத்தை நாம் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களோ, ஜகாத் கடமையான நிலையில் அவர்களெல்லாம் உத்திரவாதம் தந்து அடித்து சொல்ல முடியுமா?
நான் ஜகாத் தருவதில் எந்த குறையும் வைக்கவில்லை, சரியாக கணக்கிட்டு சரியாக நான் தந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் கிடையாது. நிச்சயமாக நம்முடைய ஃபர்தான வணக்கங்களில் குறை நிறைகள் இருக்கும். அப்படி இருக்க அந்த குறைகள் காரணமாக நாம் அல்லாஹ்விடத்தில் மாட்டிவிடக் கூடாது என்று சொன்னால் அந்தந்த வணக்கத்தில் சில நஃபில்களை என்ன செய்ய வேண்டும், அவசியம் நாம் செய்து வைக்க வேண்டும். அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஃபர்தான வணக்கங்களின் குறைகளை அகற்றி அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுவார் தன்னுடைய அருளால். ஆக மிகப்பெரிய நன்மை, ஃபர்தான வணக்கங்களின் குறைகள் நீக்கப்படும் நஃபிலை கொண்டு. இரண்டாவதாக அன்பானவர்களே, நஃபிலான வணக்கத்தை கொண்டு நாம் அடையக்கூடிய பயன்கள் என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு கிடைக்கும். நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால், துவா செய்தால் அந்த துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இந்த நன்மைகள் எல்லாம் சேர்த்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மன் ஆதா லீ வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். எவன் ஒருவன் என்னுடைய நேசர், என்னுடைய வலியை பகைத்துக் கொள்கிறானோ, என்னுடைய வலி என்னுடைய நேசரை பகைத்துக் கொண்டு என்னுடைய நேசரை என்னுடைய வலியை துன்புறுத்துவது என்று செய்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நேசரை யாராவது பகைத்துக் கொண்டால் அந்த நேசர் அவரிடத்தில் பழி வாங்குகிறாரோ இல்லையோ அல்லாஹ் என்ன செய்வான், பழி வாங்குவான். அல்லாஹ்வுடைய நேசரை யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதத்திலே சொல்கிறான், எவன் ஒருவன் என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கிறானோ, என்னுடைய வலியை பகைத்துக் கொள்கிறானோ, ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவனுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்கிறேன், போர் பிரகடனம் செய்கிறேன். அந்த வலி யார், அல்லாஹ்வுடைய நேசர் யார்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் அந்த ஹதீஸிலே, மா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரத்துஹு அலை. நான் கடமையாக்கிய விஷயங்களை விட எந்த வணக்கத்தை கொண்டும் ஒரு அடியார் என்னை நெருங்க முடியாது. அல்லாஹ்வை நெருங்குவதாக இருந்தால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும், கடமையை சரியாக செய்ய வேண்டும், ஃபர்பை சரியாக செய்ய வேண்டும். கடமையான விஷயங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவதை விட எந்த விஷயத்தை கொண்டும் நெருங்க முடியாது என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில். கடமைகளை சரியாக செய்வதோடு அந்த அடியார் தொடர்ந்து நஃபிலை கொண்டு, நஃபில் வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹத்தா உஹிப்பஹு, நான் அவரை நேசிக்கும் வரை. ஃபைதா அஹ்பப்துஹு, நான் ஒரு அடியாரை நேசித்தால், குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. அவர் பார்க்கும் பார்வையாக, அவர் கேட்கும் செவியாக, அவர் பிடிக்கும் கரமாக, அவர் நடந்து செல்லும் காலாக நான் ஆகிவிடுகிறேன். அதாவது அவருடைய செவியை, அவருடைய பார்வை, அவருடைய கை கால்களை நான் பாதுகாக்கிறேன், பாவத்தில் போக விடாமல் நான் தன்னுடைய பொறுப்பில் அந்த அடியாரை எடுத்துக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவாதம் தருகிறான். இறுதியா அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஹதீஸிலே, வல இன் ஸஅலனி லஉதியன்னஹ் வல இன் இஸ்தஆதனி லஉஈதன்னஹ். அந்த அடியாரின் இடத்தில் துஆ கேட்டால் கேட்டதை நான் நிச்சயமாக தருவேன். இடத்தில் ஒரு முசீபத்தை விட்டு பாதுகாப்பு தேடினால் நிச்சயமாக நான் அடைக்கலம் தருவேன், பாதுகாப்பு தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, துஆ கேட்டால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படும் உத்திரவாதம். பாதுகாப்பு தேடினால் ஒரு முசீபத்தை விட்டு, ஒரு பிரச்சனை விட்டு, அந்த முசீபத்தை விட்டு பாதுகாக்கப்படுவோம் என்கிற உத்திரவாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் வாஜிபை அவசியம் நாம் செய்ய வேண்டும். அந்த வாஜிபுக்கு பிறகு நஃபிலையும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். நஃபில் அதிகமாக செய்தால் இப்படிப்பட்ட பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஆக அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து வாஜிபை சரிவர செய்வது இது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. அதை நாம் சரியாக செய்ய வேண்டும், இது அவசியம். அது இல்லாமல் நமக்கு வெற்றி கிடைக்காது. அதை நாம் சரியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அதோடு நாம் நின்று விடாமல் நம்முடைய முயற்சி என்னவாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு வணக்கத்திலும், தொழுகை என்று எடுத்துக்கொண்டால் 5 வேளை தொழுகை சரியாக தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இதை தாண்டி நஃபிலான தொழுகைகளை தொழலாமே. அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு நாள் தொழக்கூடிய 12 ரக்காத் சுன்னத்தை மோக்கதா தொழலாமே. இன்று தொழலாமே, இன்ஷா அல்லாஹ் நாளை தொழலாமே. இடையில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்காமல் போல தப்பில்லை. ஒவ்வொரு நாள் தொழுதாக வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் அவ்வப்போது நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்று முற்பகல் தொழுகை 2 ரக்காத் தொழலாமே, இன்று இரவு தொழுகை தொழலாமே. ரம்பானில் எப்படி தொழுதோமோ அதே மாதிரி கூட என்ன செய்யலாம், குறைந்தது இஷா தொழுத பிறகு ஒரு 2 ரக்காத், 4 ரக்காத், அடுத்து ஒரு 3 ரக்காத் வித்தர். தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்து தொழுதால் சிறந்தது. ஆனால் அந்த வாய்ப்பு இல்லை நமக்கு, எழுவது மிக கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் ரமதானில் தொழுது போல் என்ன செய்யலாம், இஷாவுக்கு பிறகு பின் சுன்னத் 2 ரக்காத் தொழுது விட்டு அடுத்து ஒரு 2 ரக்காத் அல்லது 4 ரக்காத் தொழுது
3 ரக்காத் வித்தர் தொழுது விட்டால் இதுவும் இரவு தொழுகை தான். அவ்வப்போது இப்படிப்பட்ட உபரியான தொழுகைகளை தொழுத நாம் என்ன செய்ய வேண்டும்? நஃபிலான தொழுகைகள் என்று ஒரு ஸ்டாக் வைக்க வேண்டும். அப்போதான் மறுமை நாளில் நம்முடைய பாதுகாப்பு. அதே போல்தான் நோன்பு, அதே போல்தான் தான தர்மங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நன்மையான விஷயங்கள் முந்திக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள் என்று புகழ்ந்து சொல்கிறானே, அந்த சாராரில், அந்த வகை மக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்குவானாக. நன்மையான காரியங்களில் போட்டி போடக்கூடிய, ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. வாஜிபான விஷயங்களை குறை இல்லாமல் சரியாக செய்யக்கூடிய தௌஃபீகையும், வாஜிபான விஷயங்களையும் தாண்டி நஃபிலான வணக்கங்கள், முஸ்தஹப்பான வணக்கங்களையும் அதிகமாக செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதத்தில் கடமையான நோன்பை நாம் வைத்தோம். கடமையான இந்த நோன்புக்கு பிறகு அடுத்த கடமையான நோன்பு ரமதான் வரும் வரை இடைப்பட்ட இந்த 11 மாதத்தில் மார்க்கம் நமக்கு நஃபிலான பல நோன்புகள் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அந்த நஃபிலான நோன்புகள், அதில் என்னென்ன நஃபிலான நோன்பு நம்மால் வைக்க முடியுமோ அதை நாம் முயற்சி செய்து என்ன செய்ய வேண்டும்? இந்த 11 மாதத்தில் நஃபிலான நோன்பு அதிகம் வைக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் கடமையான நோன்பில் இருக்கக்கூடிய குறைகள் இன்ஷா அல்லாஹ் நீக்கப்படும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், அதிகமான கூலி நமக்கு வழங்கப்படும். அப்படிப்பட்ட நஃபிலான நோன்பு, உபரியான முஸ்தஹப்பான நோன்பு, சுன்னத்தான நோன்பு என்று பார்த்தால், அடிக்கடி வரக்கூடிய சுன்னத்தான நோன்பு என்று பார்த்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு, சௌமு தாவூத் என்று அழைக்கப்படும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. அது என்னது என்று கேட்டால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நோன்பு வைப்பார், ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருப்பார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையாக இருந்தது. இதுதான் அதிகபட்சம் நஃபில் நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு. இதை தாண்டி யாரும் என்ன செய்ய முடியாது. நஃபில் நோன்பு, நான் தினமும் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அனுமதி கிடையாது மார்க்கத்தில். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன செய்யலாம்? நஃபில் நோன்பு அதிகமாக வைக்கலாம். இது அடிக்கடி வரக்கூடிய நஃபில் நோன்பு. இதெல்லாம் முடியாது என்று சொன்னால், சரி, வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய, ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய நஃபில் நோன்பு தான் என்னது? திங்கட்கிழமை நோன்பு, வியாழக்கிழமை நோன்பு. வாரத்தில் 2 நாள் முயற்சி செய்யலாம். இது வாரம் வாரம் அதிகம் நோன்பு நோக்க விரும்பினால் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு. சரி, வாரம் என்னால் திங்கட்கிழமை வியாழக்கிழமை என்றெல்லாம் நோன்பு வைக்க முடியாது, அவ்வளவு சக்தி கிடையாது, அவ்வளவு வாய்ப்பு கிடையாது என்று சொன்னால், சரி, மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய நஃபில் நோன்பை நாம் வைக்க முயற்சி செய்யலாம். மாதத்தில் ஒரு முறை மாத்திரம் வரக்கூடிய நஃபில் நோன்பு தான் பிறை 13, 14, 15. பிறை 13, 14, 15 என்கிற ஐயாமுல் பீத் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 3 நாட்களுடைய நோன்பு. ஒருவர் ரமதானுடைய நோன்பு வைத்து 11 மாதங்கள் இந்த ஐயாமுல் பீதுடைய 3 நோன்பை வைத்தாலும் வருடம் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடிய நன்மை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய நஃபில் நோன்பு. சரி, மாதத்தில் ஒரு முறை வைப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது, அல்லது சில மாதங்கள் வைத்தாலும் சில மாதங்கள் நாம் அதை வைக்க தவறி விடுகிறோம் என்று சொன்னால், வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய நஃபில் நோன்பையாவது கடைபிடித்து நாம் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய நஃபில் நோன்பு தான் ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்புகள். இன்னும் ஷவ்வால் மாதம் முடியவில்லை. ரமதானுடைய நோன்பை வைத்து ஷவ்வாலுடைய 6 நோன்பு வைத்தால் வருடம் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடிய நன்மை என்று அதே சிறப்பை ரசூல் இந்த ஹதீஸிலும், இந்த நோன்பு சம்பந்தப்பட்ட ஹதீஸிலும் சொல்கிறார்கள். அந்த நோன்பை ஒரே அடியாக 6 நாள் சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது, விட்டு விட்டு கூட வைக்கலாம். ஆக மொத்தத்தில் ஷவ்வால் மாதம் முடிவதற்குள் என்ன செய்ய வேண்டும்? அந்த 6 நோன்பை வைக்க வேண்டும். இது ஒரு நல்ல வாய்ப்பு அதிகமான கூலியை சம்பாதிப்பதற்கு. அதே போல ஆஷூரா நோன்பு, வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அரஃபா நோன்பு, ஷாபான் மாதத்தில் இயன்ற வரை நோன்பு நோற்பது என்கிற இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு நஃபில் வணக்கங்களை அதிகமாக நாம் செய்து அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற, ஃபர்தான வணக்கங்களில் குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மார்க்கம் காட்டி தந்த இந்த வழிமுறையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையான இந்த விஷயங்களை சொல்வதை விட கேட்பதை விட வாழ்க்கையில் அதிகம் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நர்பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم
وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.